Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 vowel sound. vowels ஏற்கனவே நமக்கு தெரியும் A, E, I, O, U. இப்போ இதில் வந்து 2 vowel சேர்ந்து வந்துச்சுன்னா அதோட சவுண்ட்ஸ் என்னதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா when 2 vowels go walking, the first one does the talking, it says the long sound and the second one goes to sleep. அப்படின்னா என்னென்னா 2 வவல் சேர்ந்து வரும்போது ஃபஸ்ட்டு வர்ற வவலோட சவுண்டை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதோட சவுண்ட் மட்டும்தான் லாங் சவுண்டாக வரும். த ஃபஸ்ட் ஒன் டஸ் த டாக்கிங், அதோட சவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இட் சேஸ் த லாங் சவுண்ட், அதுவும் லாங் சவுண்டாக. த செகண்ட் ஒன் கோஸ் டு ஸ்லீப், செகண்ட் ஒன்னோட சவுண்டே நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் இதோட மீனிங். இப்போ அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இதை எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ எல்லோட சவுண்டு இல் நம்மளுக்கு தெரியும், ஈயோட சவுண்டு ஏ, ஏயோட சவுண்டு ஆ. ஆனால் நம்ம இதில் வந்து 2 வவலும் சேர்ந்து வந்திருக்கு. சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன்னோட சவுண்டு தான் சொல்லணும். அந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட சவுண்டுனா சவுண்ட்ஸ் கிடையாது. ஈனா ஈ, அதுதான் லாங்காக நம்ம சொல்லணும். ஈன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர ஈயோட சவுண்டு யா அதை சொல்லக்கூடாது. அப்போ இல் ரெண்டையும் சேர்த்து ஈ ஃப், லீஃப். புரிஞ்சிச்சா? 2 வவ்வல்ஸ் சேர்ந்து வரும்போது ஃபஸ்ட்டு வர்ற வவ்வலை அப்படியே சொல்லணும். அதோட சவுண்ட்ஸ் சொல்லாமல் அந்த லெட்டர் என்னதோ அதையே லாங் சவுண்டாக சொல்லணும். ஈனா ய அந்த சவுண்ட் சொல்லாமல் ஈயவே ஈயாவே ஈனே சொல்லணும். ஈ லாங் ஈயா சொல்லணும். இல் ஈ லீஃப். டு இப்போ ஈயும் ஏயும் வவ்வல், ரெண்டுமே வவ்வல், ரெண்டும் தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ ஏயோட சவுண்ட் நம்ம சொல்ல வேண்டாம். ஈக்கு ஈனே தான் சொல்லணும், லாங்காக சொல்லணும். டு ஈ டீ, ஈ இல் சீல், ஈ டு மீட், ஈ டு ஈட், ப ஈ ஸ் பீன்ஸ். புரிஞ்சிச்சா? 2 வவல் சேர்ந்து வரும்போது ஃபஸ்ட்டோட சவுண்டை மட்டும் தான் லாங்காக சொல்லணும். செகண்டோட சவுண்ட் அதில் சைலண்ட்டாக அப்படியே இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இல் ஈ ஃப் லீஃப். இது ஈஏ வரும்போது அதே தான். இங்கே ஐயும் ஈயும் வந்திருக்கு. ரெண்டுமே வவல் தான், நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டோடது என்னது? ஐ. ஃபஸ்ட்டு வவல் ஐங்கும்போது அதை நம்ம அப்படியே ஐ அப்படின்னே தான் சொல்லணும். ஈயோட சவுண்ட் நம்ம சொல்லக்கூடாது. டு ஐ டை, பு ஐ பை, டு ஐ டை, டு ஐ டு டைடு. இதில் ஏன் நம்ம ஐயோட சவுண்ட் என்னது? நார்மலாக நம்மளுக்கு ஐயோட சவுண்ட் ஈ. ஆனால் நம்ம இதில் வந்து ஐயோட சவுண்டை சொல்ல மாட்டோம், ஐயினே தான் சொல்லுவோம், அதையும் லாங்காக சொல்லுவோம். டு ஐ டை, டு ஐ பை, டு ஐ டை, டு ஐ டு டைடு. சிமிலர்லி அதே மாதிரி தான் ஏஐ. ஏஐ ரெண்டுமே வவல் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது ஏ, ஸோ நம்ம ஏ தான் சொல்லணும். ஏ இல் நெயில், ஏ இல் சேல், ஏ இல் மெயில். புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஈ இருக்குது. ரெண்டுமே வவல் தான், 2 ஈ இருக்குது. ஈயை ஈனே தான் சொல்லுவோம், லாங் ஈயாக சொல்லுவோம். இங்கே யூஸ் பண்ண மாதிரியே தான் இதுக்கும். ஈஏக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்லுவோம், லாங் சவுண்டு ஈயாக சொல்லுவோம். ப ஈ பி, ட்ர் ஈ ட்ரீ, ஈ டு ஃபீட், ப ஈ டு பீட், ஈ டு சீடு. புரிஞ்சிச்சா? பி ட்ரீ ஃபீட் பீட் சீடு. நெக்ஸ்ட்டு இதில் ஓவும் ஏயும் சேர்ந்து வந்திருக்கு. 2 வவல் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டில் இருக்கிற சவுண்ட்ஸை நம்ம 2 இதுலேயுமே சவுண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற வவலுக்கு என்ன இதை நம்ம சொல்லணுமோ அப்படியே லாங்காக சொல்லணும். ஓனா ஓ அப்படியே தான் சொல்லணும். ப ஓ டு போட், ஓ பு சோப், கு ஓ டு கோட், ஓ டு ரோடு. புரிஞ்சிச்சா? 2 வவலும் சேர்ந்து வரணும். சேர்ந்து வரும்போது அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். 2 வவல் சவுண்ட். இது வந்து 2 வவல் சவுண்ட். ஓகேவா? தேங்க்யூ.